வா மோகன். ஏண்டா லேட்டு? மனசே சரியில்லடா மாப்ள. என்னைக்கு இந்த ரஹீம் பையன் ஊருக்குள்ள வந்தானோ அன்னைக்கே என் ஒட்டுமொத்த நிம்மதியும் போயிடுச்சு போ. அப்படி என்ன பண்ண அவன்? என்ன தெரியாத மாதிரி கேட்குற? நான் கூப்பிட்டு வந்த நல்ல மாப்பிள்ள தான் வேணான்னு சொல்லிட்டான்ல. தீபாவுக்கு நான் தானே மாப்பிள்ள. எத்தனை நல்ல மாப்பிள்ள வந்தாலும் கட்டி தட்டி தானே போகும். ஏடா மாப்பிள்ள உனக்குள்ளேயே பேசிக்கிற? அதுக்காக தானே இந்த பார்ட்டியே. என்ன கிண்டலா? விட்ராமச்சி அவனோட சூப்பர் மாப்பிள்ள கிடைப்பான் பார். அட என்னப்பா இந்த சுண்டக்கா பயலுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறீங்க? அவனா சுண்டக்கா அன்னைக்கு தண்ணி அடிச்சதும் எப்படியோ மோப்ப முடிச்சு போட்டு கொடுத்தான். அதை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகி போச்சு. டேய் சதீஷ் வாடங்க. அதனாலதான் இப்ப காஸ்ட்லி சரக்கா வாங்கி வச்சிருக்கேன். முதல்ல ஒரு கிளாஸ் ஏத்து. டென்ஷனா இருக்கு. வேணானே, ரஹீம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டானே. அதுக்காக சரக்கு அடிக்கிறத விட்டுற போறியா? வேற வழி அண்ணே. இதுக்கு பதிலாக நமக்கு வேற ஏதாவது சரக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குண்ணே. வேற ஏதாவதுன்னா? போகணே, போன ஞாயிற்றுக்கிழமை போட்டோ ஒன்று காட்டிங்களே, அது இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கண்ணே. ஹேய், அந்த சரக்குக்கு முழுசா 1/2 லட்சம் கொடுக்கணும்ப்பா. என்னண்ணா எனக்கா இது கூட பண்ண மாட்டீங்களா? சரி இப்பவே பண்றேன். எனக்காக என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. வரப்போற தேர்தல்ல குறைஞ்சது உங்க ஊர்ல 100 ஓட்டாவது வாங்கணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த வழியில என்ன உங்க ஊருக்குள்ள கூட்டிட்டு போனீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ரஹீமுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைக்கும். அப்புறம் உனக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அவமரியாதை அவனுக்கு கிடைக்கும். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்காரு அண்ணன். அத முதல்ல சொல்லுங்க. முதல்ல டென்ஷன் இறக்கு. அப்பதான் நான் சொல்றது மண்டையில ஏறும். முதல்ல கதவை திறந்து பாரியா. அதுக்குள்ளயா? எப்படி என்ன? உன்னை மோப்பம் பிடிக்கிறது இல்ல ரஹீமுக்கு. அப்பன்னா அண்ணே, நீங்க தெய்வம்ண்ணே. சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் அனைவரும் வந்து காந்தியின் பேரருளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய் பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் தின்ன மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டீங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சைதான் எடுக்கணும். டேய் நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய் உன் நிலைமை அதுதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம். இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லு ரஹீம். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 20,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க. உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி. வேணா ஒண்ணு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. அட யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சே. அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. என்ன நானும் மாப்பிள்ள தானே. என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன்.
ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லட்ச லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். என் மனசுக்குள்ள எனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா. அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட. எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. சாதாரணமாக இந்த ஊரில் கரண்ட் போனால் சீக்கிரம் வராது. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் வேற எரிஞ்சு போச்சான். அதை எப்போ சரி பண்ணி எப்போ கரண்ட் வரும்னு தெரியல. அதை பார்க்க போன மோகனையும் காணோமே. அதான் வந்தாச்சுங்க. ஏன்பா கரண்ட் எப்போ வரும்? புது டிரான்ஸ்ஃபார்மர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். கரண்ட் வரதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகுமா? 1 மாசம் ஆகுமா? அப்ப 1 மாசம் இருட்டுக்குள்ள தான் கிடக்கணுமா? அவசரப்படாதீங்க. எம்எல்ஏவை பார்த்து எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு, மேலிடத்தையும் பேசி இருக்கு. 1 மாசத்தை 10 நாளா குறைச்சிருக்காங்க. அது வரைக்கும் நாம காத்துட்டு இருக்கணுமா? அது இல்ல அங்கிள், நாங்க எம்எல்ஏ கிட்ட பேசி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது விஷயமா பேச எம்எல்ஏ இப்ப வரேன்னு சொல்லிருக்காரு. நாம தான் அரசியல்வாடியே வேண்டான்னு ஒதுங்கி இருக்கோமே, அவர் ஏன் இங்க வரங்கிறாரு? அவர் வரமாட்டான்னு தான் சொன்னாரு. மத்த விஷயம்னா நாம பேசி தீர்த்துக்கலாம். இது கரண்ட் சமாச்சாரம்ல, கரண்ட் நாமளா தயாரிக்க முடியும். அதுக்காக ஏன் அங்கிள் எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரியா நினைக்கிறீங்க? சரி சரி, எம்எல்ஏ வந்துட்டாரு. அவரை கெஞ்சி கூத்தாடி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எதையாவது பேசி காரியத்துக்கு எடுத்துறாதீங்க. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இல்ல இல்ல, இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. உட்காருங்க. மோகனும் பிரேமும் வீட்டுக்கு வந்து விஷயத்த சொன்னதும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நம்ம ஊருக்கே இப்படி ஒரு நிலைமையான்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதான் எல்லா வேலையும் தூக்கி போட்டு முதல்ல இங்க வந்துட்டேன். சரி, இப்ப அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அங்க பாருங்க. அட என்னப்பா, லாரியில என்ன வருது? சோலார் சிஸ்டம் அங்கிள். சோலார் சிஸ்டம்னா நம்ம ஊர் சுடுகாட்டுல கரண்ட் எல்லாம் லைட் எரியல, அந்த மாதிரி புதுசா ஒன்று வந்திருக்கு. இந்த தேசத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குற நம்ம ஊரு ஒரு நாள் கூட இருட்டுல இருக்க கூடாதுக்காக சோலார் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் பணம்? பணம் இல்ல ரஹீம், இலவசம் தான். ஓ, இலவசமா? இதை ஏன் இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க? என்னுடைய அன்பளிப்பா வச்சுக்கோங்க. ஆமா ஆமா, அரசியல்வாதிங்க கொடுக்குற அன்பளிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். ரஹீம், உனக்கு தேவையில்லைன்னா விட்டுரு. ஊருக்கு கிடைக்கிறது ஏன் கெடுக்கிற? ரஹீமுக்கு தேவையில்லைன்னா இந்த ஊர்ல வேற யாருக்கும் தேவையில்லை. வெளிச்சம் கொடுக்கறதா சொல்லி ஊருக்குள்ள வந்து எங்க மனசையெல்லாம் இருட்டாக்கிறாதீங்க. இன்னைக்கு இலவசமா சோலார் சிஸ்டம் கொடுக்குற நீங்க, நாளைக்கு எலெக்ஷன் ஒன்று வரும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் எல்லாத்தையும் கொடுத்து எங்க மனசையெல்லாம் கெடுத்துருவீங்க. இலவசன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சை. அப்படின்னா ஊர் உலகத்துல வாங்குறவங்கள பிச்சைக்காரன் அர்த்தமா? அது அவங்கள தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்ல அங்கிள், அது நம்மளோட உரிமை. அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு கொடுக்குற வெகுமதி, அதையே நம்ம வேண்டாம்னு சொல்லணும். இல்ல பிரேம், அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஜனங்களை பலிகடா வாக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக மெனக்கெட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட எங்க ஊர் பக்கம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க பொறுப்படுங்க. கரெக்ட். ஏன் பேச மாட்டீங்க? என் மூக்க உடைச்சு என்ன அவமானப்படுத்துறதுக்குனே வர சொன்னீங்களா? 30 நாள்ல செய்ய வேண்டிய வேலையை மேலிடத்துல பார்த்து 2 லட்சம் பணத்தையும் கொடுத்து செஞ்ச எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. கடமையை செய்யறதுக்கு 2 லட்சம் லஞ்சம். ஓ சாரி, உங்க பாசையில இலவசம். அது உங்க வாயாலேயே ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அரசியல் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அரசியல் கேவலம் இல்லைங்க, தயவு செஞ்சு அதை கேவலப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்றோம். என்ன திட்டம் போட்டு ஏமாத்தி எல்லாம் பழி வாங்கிட்டீங்கல்ல, என் பவர் என்னன்னு நான் காட்டுறேன். 1 மாசம் இல்ல 3 மாசம் ஆனாலும் இந்த ஊருக்கு கரண்ட் வராது. என் தொகுதியில என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன்.
எத்தனை நாளைக்கு இப்படி இருட்டிலே இருக்குது? என்னைக்கு தான் இந்த ஊருக்கு விடிவு காலம் வரும்? ரஹீம் தம்பி போயிருக்குல்ல, எப்படியும் நல்லபடியா முடிச்சிருவாரு. கரண்ட் வந்துடும். டிரான்ஸ்பார்மரை எரிச்சது எம்எல்ஏ குண்டலைகேசி தாங்கிறத கண்டுபிடிச்சு அவனை பதவியை விட்டே தூக்குனியப்பா. நீ ஒருத்தன் போதும்பா இந்த வெள்ளைக்கு. இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள எந்த அரசியல்வாதியும் வரமாட்டான். ஆமா, இந்த தொகுதிக்கே தண்ணி காமிச்சிட்டு இருந்தான் குண்டலகேசி. அவனுக்கே தண்ணி காமிச்சு நீங்க பெரிய மூலக்காரன் நிரூபிச்சிங்க தம்பி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, எல்லாம் இந்த வெள்ளையோட ராசி தாங்கய்யா. டேய் ரொம்ப யோசிக்காதடா, மூளை வெடிச்சிட போகுது. உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே எம்எல்ஏவை தூக்கி ஜெயில போட்டானே, பயங்கரமான கிரிமினலா இருப்போம் போல இருக்கடா. சே, என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. பிளானிங்ஸ் எல்லாம் அப்படிதான் நடக்கும். ரஹீம் இந்த ஊருக்கு வந்து முழுசா இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. செல்வாக்கில் உங்க அப்பாவோட மேலே போயிட்டான். எப்படி போனான்? அந்த மாதிரி பிளான் பண்ணணும். வீட்டில் ஏதாவது சரக்கு வச்சிருக்கியா? டேய், அவனுக்கு பயந்து சரக்கே அடிக்க மாட்டேன்னு. இல்லை மாப்பிள்ள, இன்னைக்கு சரக்கு அடிக்கலன்னு வை, என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியாது.
இன்னைக்கு சரக்கு அடிக்கிறேன், இங்கேயே தங்குறேன். சீக்கிரம் போடா. என்னடா ஒரே மூஞ்சில இப்படி உறிஞ்சிட்ட? என்ன ரஹீம் மேல அவ்வளோ டென்ஷனா? இல்லடா மச்சி, ஊர்ல இருக்கிற எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சவன் எங்கே தீபா மனசுல இடம் பிடிச்சிருவாங்கிற பயம் ரொம்பவே இருக்கு மச்சி. என்னடா சொல்ற? அப்படி ஏதாவது நடந்தா நான் செல்லா காசு ஆயிடும் மச்சி. நீ மட்டும் இல்லை, நானும் தான். அப்படி எதுவும் நடக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் மனசு வைக்கணும். புரியலையே. தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன மச்சி சொல்ற? இல்லை 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 இல்லை, தீபாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். நீ முதல்ல சொன்னியே அதான்டா கரெக்ட். அவனுக்கு சரியான ஆளு நீதான் மச்சி. நீதான் அவனை தோக்கடிக்கணும். தோக்க வைப்ப எனக்கு தெரியும் மச்சி. அதை நான் பார்த்துக்கிறேன் மோகன். நீ தீபாவை பத்திரமா பார்த்துக்க.